ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் கேஸ் பில் வந்து டவுன்லோட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஏசி கோடு வந்து தேவை கிடையாது. நம்ம ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் கேஸ் புக் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கான பில் எல்லாம் எந்தெந்த தேதியில் புக் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தோட பில்லும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் வந்து மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, கூகுள் சர்ச்சில் போயிட்டு இந்தியன் கேஸ் பில் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ட்னு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஏசி நம்பர் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சம்திங் வென்ட் ராங்னு இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஏசி கோடு வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான பில்லை வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இல்லாமல் இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் வந்து எப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் அப்படின்ட்டு பாருங்கள். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் வந்து கேஸ் புக் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க. இந்த கேப்சா வந்து ரீபூட் பண்ணிங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துங்க. உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதனால் எங்கள் பாருங்கள் மொபைல் நம்பர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் வித் நியூ மொபைல் நம்பர்னு கேட்குது. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ உங்களுக்கான பாஸ்வேர்டு எல்லாமே க்ரியேட் பண்ணிங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. இதில் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போடுறீங்களோ அந்த பாஸ்வேர்டை வந்து இதில் போட்டுக்குங்க. கூட வந்து ரீபூட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான உங்களுடைய வந்து இந்தியன் கேஸோட இதில் வந்து லாகின் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களுடைய கன்சியூமர் நம்பர், உங்களுடைய நேமு, உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, உங்களுடைய பேர், உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவில் இருக்கா, உங்களுடைய மொபைல் நம்பரு, இதில் நம்பர் மாற்றினாலும் மாற்றிக்கலாம், எடிட்ன்ற ஆப்ஷனில் கொடுத்து மாற்றிக்கலாம். ஸோ எந்த ஏஜென்சி வந்து உங்களுக்கு வந்து கேஸ் வந்து சப்ளை பண்ணுது எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேஸ் பில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் சர்வீஸ்ன்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கான ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனது முதல் கொண்டு எல்லாமே வரும். எந்த தேதியில் ஆர்டர் பண்ணிங்க, உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இன்வாய்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். இதை தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த டவுன்லோட் இன்வாய்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கேஸ் பில் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பாருங்கள் லாஸ்ட்டு 6 மந்த்துக்கான ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆர்டர் இது வரைக்கும் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் வரும். நீங்கள் எந்த இன்வாய்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணுமோ அந்த இன்வாய்ஸ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லா இன்வாய்ஸுமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் புக் பண்ணி கேன்சல் ஆனது எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த லாஸ்ட்டாக நீங்கள் புக் பண்ண கேஸ் பில் வேணும்னா இதில் வந்து அந்த டேட் பாருங்கள். டேட்டில் வந்து கடைசியாக புக் பண்ண இதை வந்து நீங்கள் டவுன்லோட் இன்வாய்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கான கேஸ் பில் வந்து டவுன்லோட் ஆகி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டிஏசி கோடும் நீங்கள் வந்து டைப் பண்ண தேவையில்ல. எந்த ஒரு நம்பரும் நம்ம வந்து எடுத்து வைக்கணுன்றது தேவை கிடையாது. ஆனால் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் பில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தகவல் வந்து ஒரு பயனாளர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, 6 டிஜிட் ஓடிபி அந்த கோடு இருக்குது, அதை வந்து நம்ம என்னால் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்றாங்க. 6 டிஜிட் கோடு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் மொபைலுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க் மூலயமா போய் நீங்கள் அந்த கோடை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பில் வந்து டவுன்லோட் ஆகிடும். அப்படி இல்லைனா எங்களை அந்த மாதிரி பண்ண தெரியல, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கோடும் தேவை கிடையாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பில்லுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்லாம் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.